ஈரான் அமெரிக்கா இடையே சமாதான பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் முன்னெடுத்து வருகின்றது. இந்த விடயத்தில் பாகிஸ்தானை அமெரிக்கா முழுவதுமாக நம்பியிருக்கும் நிலையில் தற்போது நடக்கும் மாற்றங்கள் ட்ரம்பை அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வந்த போர் பதற்றம் தற்போது புதிய ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மீது ரகசிய ராணுவ தாக்குதல்களை நடத்தியதாக வெளியான அறிக்கைகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இதுவரையில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகள் மத்தியிலும் அந்தந்த நாடுகளின் சொத்துக்கள், தளங்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதேவேளையில் வளைகுடா நாடுகளுக்குள் வந்த ட்ரோன்களை ஏவுகணை கொண்டு தாக்கி அளிக்கப்பட்டது. ஆனால் முதன்முறையாக ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை ரகசியமாக தாக்கியதாக அறிவித்துள்ளது பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த ரகசிய தாக்குதல்கள் அமெரிக்கா, இஸ்ரேலை தாண்டி வளைகுடா நாடுகள் மத்தியிலான போராக மாறும் நிலை உருவாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக வான்வழி தாக்குதல்களை நடத்தியதுடன் மத்திய கிழக்கில் போர் தொடங்கியது. அதற்கு பிறகு ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்க படைகள், ராணுவ தளங்கள், அமெரிக்க நிறுவனங்களின் அலுவலகங்கள் என பல இடங்களை டார்கெட் செய்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. இதில் விமான நிலையங்கள், எண்ணெய் வசதிகள், ராணுவ தளங்கள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் சேதங்கள் அடைந்தன. இதன் விளைவாக உலகின் முக்கிய எண்ணெய் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணை அருகே உள்ள கப்பல் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சவுதி அரேபியா தனது விமானப்படையை பயன்படுத்தி ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பின்பு சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானை தங்களுக்கு முக்கிய பிராந்திய எதிரியாக பார்க்க துவங்கியுள்ளன. ஈரான் இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்தை நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற BRICS உச்சி மாநாட்டில் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா, இஸ்ரேல் போரில் ஆக்டிவ் பார்ட்னர் என்று குற்றம் சாட்டினர். ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் நேரடியாக பங்கேற்றதற்கான ஆதாரங்கள் உள்ளன என்றும் அவர் கூறினார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் இடையே ரகசிய சந்திப்பு நடந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் ஐக்கிய அரபு அமீரகம் இதை மறுத்துள்ளது. இதுபோல் சவுதி மீது ஈரான் குற்றச்சாட்டு வைத்துள்ளது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மத்தியிலான தாக்குதல் காலத்தில் சவுதி அரேபியாவில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பிறகு ஈரானை சவுதி அரசு அழைத்தது. இதில் ஈரான் தொடர்ந்து சவுதி மீது தாக்குதல்கள் நடந்தால் மேலும் பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்ததாகவும் தெரிவித்தார் அப்பாஸ் அராக்சி. இருப்பினும் இரு தரப்பினரும் முழு அளவிலான போரை தவிர்க்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவங்கள் மத்திய கிழக்கு மோதல், இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளுக்கு அப்பால் பரவி மொத்த வளைகுடா நாடுகளையும் உள்ளடக்கிய பெரிய போராக மாறும் அபாயத்தை அதிகரித்துள்ளது. அப்படி வளைகுடா நாடுகள் மத்தியிலான போர் வெடித்தால் எண்ணெய் உற்பத்தி மற்றும் சப்ளையில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டு விலை தாறுமாறாக உயரும். இது ஏற்கனவே மோசமாக இருக்கும் சர்வதேச சந்தையை நிலையற்ற மாற்றம். குறிப்பாக பாகிஸ்தானின் நோர்ஹான் விமானப்படை தளத்தில் ஈரானின் போர் விமானங்கள் சில தரையிறங்கி இருக்கின்றன. என்ன நோக்கத்திற்காக இந்த விமானங்கள் இங்கு தரையிறங்கி இருக்கின்றன என்பது அமெரிக்காவிற்கு குழப்பமாக இருக்கின்றது. சமீபத்திய செயற்கைக்கோள் புகைப்படங்களின்படி ஈரானுடனின் 1க்கும் மேற்பட்ட விமானங்கள் நோர்ஹான் விமான தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. அங்கு நிறுத்தப்பட்டுள்ள ஒரு C-130 ரக விமானம் ஈரான் விமானப்படை பயன்படுத்தப்படும் பாலிவன நிற பெயிண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஏப்ரல் 12 முதல் அங்கேயே இருப்பதாக கூறப்படுகின்றது. பொதுவாக பாகிஸ்தான் தனது C-130 விமானங்களுக்கு இத்தகைய நிறத்தை பயன்படுத்துவதில்லை என்பதால் இது ஈரானுடையது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. இது தவிர ஈரானின் மெராஜ் ஏர் நிறுவனத்தை சேர்ந்த 2 விமானங்கள் ஏப்ரல் 25 அன்று எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் தெரிகின்றது. இதில் ஒன்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியின் பயணத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். சுமார் 1 ஆண்டிற்கு முன்பு இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வான்வழி தாக்குதலில் நோர்ஹான் தளம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த தாக்குதலில் சேதமடைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் தற்போது இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் முற்றிலும் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு இது கவனிக்க வேண்டிய விடயம்தான். செயற்கைக்கோள் கண்காணிப்பில் இருந்து தப்பிக்க பாகிஸ்தான் ராணுவம் புதிய உத்திகளை கையாண்டு வருகின்றது. விமானங்கள் மற்றும்
ரொம்பவே சீக்கிரட்டான ராணுவ தளவாடங்களை விண்வெளியில் இருந்து யாரும் பார்க்க முடியாதபடி மறைக்க 4 புதிய ஹேங்கர்கள் அங்கு கட்டப்பட்டுள்ளன. மேலும் சில கட்டுமான பணிகள் இன்னும் தொடர்ந்து வருகின்றன. இந்த தளம் பாகிஸ்தான் விமானப்படையின் பிராக்ஸ் எனப்படும் பிரிவின் கீழ் இயங்குகின்றது. அதாவது பாகிஸ்தான் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் ராணுவ தளபதிகள் போன்ற மிக முக்கியமான நபர்கள் பயன்படுத்தும் தளம் இது என்பதால் இங்கே ஈரானிய விமானங்கள் நீண்ட காலம் தங்கியிருப்பது சர்வதேச அளவில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அரசு முறை பயணமாக சீனா சென்றுள்ள நிலையில் ஹோர்முஸ் நீர்நிலை விவகாரம் குறித்து அந்நாட்டு ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் உரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் உலக எரிபொருள் விநியோகத்தை சீராக்க ஹோர்முஸ் நீரிணை முழுவதுமாக திறக்கப்பட வேண்டும் என இரு நாட்டு ஜனாதிபதிகளும் முன்மொழிந்தனர் என அமெரிக்க வெள்ளை மாளிகை வெளியிட்ட செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையில் போர் தொடங்கியது முதல் முடக்கப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல சுங்க கட்டணம் விதிக்கக்கூடாது என கூறி சீன ஜின்பிங் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இத்துடன் நேற்று வியாழக்கிழமை காலை நடைபெற்ற ஜனாதிபதி டிரம்புடனான சந்திப்பில் வளைகுடா நாடுகளை தவிர்த்து அமெரிக்காவிடம் சீனா கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்த ஆலோசனைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக விற்கப்படும் பென்டானில் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் கடத்தலை தடுப்பது குறித்தும் அமெரிக்காவிடமிருந்து வேளாண் பொருட்களை சீனா இறக்குமதி செய்வது குறித்தும் இருதரப்பினரும் விவாதங்கள் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது.